என்னை போன்று ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். போன வருஷம் போட்டேன், மறுபடியும் இந்த வருஷம் தான் போடுறேன். அதுக்கு காரணம் மறுபடியும் நான் வண்டி ஓட்டலை. ஏன்னாக்கா அந்த வீடியோவில் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓலா கார் மாதம் 3 லட்ச ரூபா வருமானம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நிறைய பேர் புதுசாக வர்றவங்க சரி என்ன தான் பார்க்கலான்னு சொல்லி பார்த்து நிறைய கமெண்ட்லாம் பார்த்து வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்டு போட்டிருந்தாங்க. வீடியோ முழுசாக பார்க்கல, ஆனால் நிறையா இப்போ நண்பர்கள் அது முழுசாக பார்த்துருந்தாக்க எல்லா விளக்கமும் அதிலே கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இப்போ மறுபடியும் நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும். அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் மறுபடியும் 2வதாக போடுறேன். ஒரு ஓலாவில் ஓட்டினா ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ வருது, அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எல்லா டீட்டெயிலையுமே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆச்சா, இதில் சில பேர் வேறு யாரும் புதுசாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, யாரும் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எப்பா தாராளமாக சந்தோஷமாக சம்பாதிங்க. ஆச்சா, தொழில் முன்ன மாதிரி நிறையா சம்பாதிச்ச அளவுக்கு இல்லை. இது ஒரு அடிமைத்தனமாக ஒரு ட்ராக்கை நம்பி நம்ம வண்டி எடுத்து ஓட்டினா அதில் 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேர்த்துக்கு டேன்னு சொன்னாலே கோவம் வரும், சில பேர்த்துக்கு என்ன அடித்தாலுமே கோவம் வராது. அதனால் ஒரு அடி அடித்தா கோவம் வரும் நிறைய பேர் இருக்கிறான், எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டு கோவமே வராதவன் இருக்கிறான். ஆச்சா, அதனால் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குண்டான்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வாங்க. ஒரு சராசரி ஒரு வருமானம் ஒரு வண்டி போட்டு சம்பாதிக்கணும்னா கூலிக்காக நம்ம வேலை செய்கிற வேலை இல்லை. இது கூலிக்கு மாரடிக்கிற வேலை இல்லை. இது டிரைவருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு டாக்டர் தொழில் மாதிரி உயிரை காப்பாற்றி கொண்டு போகிற வேலை. ஆச்சா, அதனால் இதை ஒரு நாள் கூலி நம்மளுக்கு சம்பளம் மாதிரி கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த டிரைவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது. அந்த மதிப்பு மரியாதைலாம் ஏன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு, என்ன ஒரு வீடுங்களில் போனாலும் என்ன தான் இருந்தாலும் டிரைவர் தானே அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வர காரணம் என்னென்னா, முதல்ல நம்மளே தாழ்த்தி கட்டது தான். ஒரு டிரைவர்னா எப்படி இருக்கணும் என்னங்கிறது நாம் வாங்கக்கூடிய வருமானத்தில், நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் இருக்குது. என்றைக்குமே ஒரு தொழிலில் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் அவனுடைய மதிப்பீடு. அந்த மாதிரி நம்மளுடைய சம்பாதனை, நம்மளோட வருமானம் தான் நம்மளோட மதிப்பு. நான் பாட்டுக்கு இப்போ இதே சம்பளத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதம் ஒரு 15,000 18,000 20,000 வரைக்கும் ஒரு கார் ஓட்டுறதுக்கு கொடுக்குறாங்கனாக்க அது பரவாயில்ல, அப்படி போயிடலாம். நீங்கள் மாதத்தில் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் 1 லட்ச ரூபா முக்கி ஓட்டினாலும், சொந்த காரு போட்டு கஷ்டப்பட்டு ஓட்டினாலும் உங்களுக்கு அந்த லேபர் தான் கூலி தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி ஓட்டினீங்கன்னா 40,000 45,000 வரைக்கும் டீசல் போயிடும். கம்பல்சரி 40,000 கண்டிப்பாக போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி ஓட்டினீங்கன்னா 40,000 கம்பல்சரி போயிடும். கட்டாயம் 40,000 டீசல் போயிடும். மீதி 60,000 இருக்கும். 60,000 அப்படியே நாம் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட முடியாது. அந்த 60,000மும் நமக்கு வரணும், வேறு யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 60,000 எப்படி போகுதுன்னா, இந்த ட்ராக்கு இருக்குது இல்லையா, இந்த ட்ராக்கு அதுக்கு ஒரு 30% போயிடும். இப்போ நீங்கள் எந்த ட்ராக்கில் இருந்தாலும் 25 நீங்கள் நினைப்பீங்க 20% தான் போகுது, 25% தான் போகுது அப்படின்னு. அப்படி இல்லை, 30% உங்களுக்கு மறைமுகமாக போகும். எப்படி அப்படின்னா, டேக்ஸி ஜிஎஸ்டி கஸ்டமருக்கு தான் டேக்ஸி வரி கட்டணும். இது ஒரு வண்டியில் ஏறுறாங்கன்னா அதில் ஜிஎஸ்டி அது யார் அனுபவிக்கிறாங்களோ, யார் கஸ்டமரோ அவங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும். இங்கே எப்படி தெரியுமா, கடைக்காரன் தான் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோப்பு வந்து ஒரு கடையிலேருந்து வாங்குகிறோம்னு வச்சுக்கங்களேன், நாம் அந்த சோப்பு போட்டு அனுபவிக்கிறோம், நம்ம அதை போட்டு தேய்க்கிறோம், நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சோப்பு ஒரு விலைனா அதோட ஜிஎஸ்டியும் சேர்த்தி கொடுத்து அதிலே குறிப்பிடுவோம். சோப்பு விலை எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்ட்டு. ஏன்னா அதன் பயன்பாட்டாளர் நாம் தான் அந்த சோப்பை வாங்கி. நாம் வாங்கிறதுக்கோசரம் கடைக்காரன் வந்து ஜிஎஸ்டி கட்ட மாட்டான். கடைக்காரன் கட்டுறது வந்து மொத்தம் இதுக்கும் சேர்த்து அவன் வந்து இவ்வளோன்ட்டு அவனோட மதிப்புக்கு அவன் போடுவான். ஆனால் ஜிஎஸ்டி வந்து டிரைவருங்க கட்டுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான். ஒரு ட்ராக்கில் தான் நம்ம வந்து பணிபுரிகிறோம். அந்த ட்ராக்குகளை வந்து போடும்போது இவன் ஓப்பனாக வந்து ஜிஎஸ்டி இவ்வளோ வந்து கிலோமீட்டருக்கு இவ்வளவு, ஜிஎஸ்டி இவ்வளவு அப்படின்னு சொல்லி போடலாம். ஆனால் போட மாட்டான் கஸ்டமர்கிட்ட. இருக்கிறதுலே நாம் கம்மியாக ஓட்டணும், எல்லா ட்ராக்கை விட கம்மியாக ஓட்டணுன்னு நம்ம தாலியை எடுத்து கடைசியாக நம்மளை வந்து கீழ் மட்டத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறான் அவன் சம்பாரிச்சிக்கிட்டு. தெரியுதுங்களா, புரியுதுங்களா? இதை நான் சொல்கிறதெல்லாம் எனக்காக நான் சொல்லலை. என்னை போன்ற டிரைவர்கள் அனைவருக்கும், முதல்ல வரவங்களுக்கு, இது ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியும். இல்லை போடா அவர்த்தாவதுன்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது, நல்லா ஒரு கணக்கு போட்டு இதில் லாபமாக நஷ்டமாக, இது இந்த தொழில் ஏதாவது முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கே வந்து முன்ன பின்ன சரியாக இருக்கும். ஏன்னா உழைப்பு அதிகம், வருமானம் கம்மி. அடித்தா வலிக்காத மாதிரி அடிக்கிறான் ட்ராக்காரன். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓங்கி ஒரு அடி அடித்தா, வேகமாக அடித்தா வலிக்கும். அந்த அடியை பிரித்து அப்படியே மொல்ல அடித்தா ஒரு 50 அடி 100 அடியாக அந்த அடி மொத்த அடியும் ஒரு அடி இல்லாமல் அந்த ஒரு அடியை பிரித்து அடித்தோம்னு வச்சுக்கிங்களேன், மெதுவாக தான் விழுவும் அடி. அந்த மாதிரி அடியே வலிக்காத மாதிரி நிறைய அடிக்கிறான். அது நமக்கு தெரியல. வலிக்கலையேன்ட்டு நம்ம போகிறோம். மொத்தமாக போய் வீட்டில் படுக்கும் மொத்தம் அடி, அப்பா உடம்புலாம் செம வலிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி நான் விடுண்ணா, என்ன தான் சொல்ல வரீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் நான் சொல்லலை. இந்த ட்ராக்கே இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டினா தான் இந்த தொழிலில் சிறந்து விளங்க முடியும். ட்ராக்கே இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டணுமா, ஆளுக்கு ஒரு வாடகை, ஆளுக்கு ஒரு ரேட்டு போட்டு ஓட்டுறது இல்லை. அதுக்கு தான் ஒரு சங்கமோ ஒரு இதை நாம் அணுகணும். ஒரு சங்கம்னாக்க எல்லாம் அதில் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்து, எல்லா மொபைல்லையுமே மீட்ரு இருக்குது. கரெக்டாக வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ என்னங்கிறத அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளோட வருமானத்தை நாம்ளே ஒரு சங்கத்தை வந்து சங்கத்து மூலியமாக இது பண்ணி, சங்கம் முதல்ல நம்ம சொல்கிற இந்த மெத்தடை கேட்கணும். சங்கம் வந்து இதை செயல்படுத்தணும். சங்கத்தில் எல்லாருமே இணையணும். இது நம்ம ஒழுங்காக இந்த தொழிலை வந்து கரெக்டான முறையில் நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம தனிப்பட்ட மனுஷனாலேயோ ஒரு 4 பேர் ஏற்றனாலேயோ முடியாது. இது எல்லாமே ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும், தமிழ்நாடு ஃபுல்லாக மாறணுங்கிற அவசியம் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாறினா போதும். இப்போ சேலம் மாவட்டத்தில் எல்லா டிரைவர்களும் கம்பல்சரி மாறணும். மதுரையில் இருக்கிற எல்லா டிரைவருங்களும் கண்டிப்பாக மாறணும். அப்படி ஒருங்கிணைஞ்சு ஒரு செயலை செஞ்சால் கண்டிப்பாக வந்து இதில் வெற்றி பெறலாம். இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு இது வாடகை சேர்த்தி வரல, எனக்கு உயர்த்தி இது பண்ணுங்கள், ஒரு வரைமுறைப்படுத்துங்க, அதை படுத்துங்க, இதை படுத்துங்கன்னு சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க எந்த காலத்துலேயும். நாம் வேணால் அதுக்கு உண்ணாவிரதம், போராட்டம், பல பிரச்சனைகள் கொடி தூக்கிட்டு நம்ம அலையலாம். ஆனால் நம்மளாக பார்த்து இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்த நடைமுறையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாக போட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம இந்த வாடகை வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருந்த வாடகை, 5 வருஷத்துக்கு முன்னால் வாடகை வந்து இதே 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபா லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தோம். அவுட்டரில் வந்து வெளியில் போனோம்னாக்கா 20 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து 20 ரூபான்னு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து 15 ரூபான்னு ஓட்டிகிட்டு இருந்தோம், 16 ரூபான்னு ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இப்போ 12 ரூபா 10 ரூபா அப்படியே குறைஞ்சிட்டு வர காரணம் என்ன? கவர்மெண்ட்டாக நமக்கு வந்து ஆர்டர் போட்டு இந்த விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. அது கவர்மெண்ட்டு வராது. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் மட்டும்தான் அப்புறம் தலையிட்டு அதுக்கப்புறம் தீர்வு கொடுக்கும். அதெல்லாம் இல்லாமல் டிரைவர் ஆகிய நாம் ஒழுங்காக கரெக்டான முறையில் ஒன்று சேர்ந்து
செய்கிறது. ஆனால் சாத்தியம் இல்லாதனால தான் எல்லாம் நம்ம டிரைவருங்கள்னாக்க எல்லாமே ஒரு ஒற்றுமை வந்து இல்லை அதிகம். ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒரு சங்கத்தை நாடி எல்லோரும் சேரணும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே சேர தேவையில்ல, அந்தந்த மாவட்டத்தில் சேர்ந்தாவே போதும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க பிழைக்கலாம். எல்லாம் ஒரு இதில் வந்து ஒரு சங்கத்தில் நாடி அந்த சங்கத்து மூலிமா ஒரு இதை எடுத்து அந்த சங்கத்தில் வந்து இந்த மாதிரி இதை நிறைவேற்றி யாருமே ட்ராக்கில் ஓட்டாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ட்ராக் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் தப்பு. ட்ராக்கில் எல்லாருமே ஓட்டுறத ட்ராக்கில் விட்டு நிறுத்திட்டு அப்படியே வண்டி நீங்கள் வந்து எப்பயுமே இப்போ டெய்லி வர மாதிரி வண்டி டிரைவர் வேலைக்கு வர மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வரலாம். உங்கள் மீட்டரில் நீங்கள் வந்து இது போட்டு ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் செல்லுலேயே வந்து மீட்டர் ஆன் பண்ணிக்கலாம். நாம்பளா ஒருத்தரை வந்து விளம்பரப்படுத்தி வாங்கன்னு கூப்பிட்டா தான் அவங்களுக்கு சலுகை எல்லாமே கொடுக்கணும். அவங்களாம் நம்மளை வந்து கூப்பிட்டாங்க, வாங்க அங்கே போகணும் இங்கே போகணும் வாங்கன்னு கூப்பிட்டா நாம் சொல்கிறது தான் வாடகை. அதுக்குன்னு நம்ம ஆளுக்கு ஒரு வாடகை ஓட்ட போகிறதில்ல. ஒரு சங்கத்து மூலிமா நிர்ணயம், இந்த வருஷத்துக்கு இது தான் வாடகை, இந்த வண்டிகளுக்கு இந்த இதுக்கு இவ்வளோ தான் வாடகை அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் நிர்ணயம் பண்ணணும். அந்த சங்கத்துப்படி எல்லாருமே மீட்ரு போட்டு ஓட்டணும். ட்ராக்குங்கிறதே நம்ம ஒழிச்சிடணும். அப்படி நீங்கள் வந்து நமக்கு ஜிஎஸ்டி கட்டணும்னு ஏதாவது விதிமுறை இருந்ததுன்னா நாம் ஜிஎஸ்டி மக்கள்கிட்ட நேரடியாகவே ஜிஎஸ்டி போட்டு அக்கா, அம்மா, அண்ணா, தம்பி இது தான் வரமுறை. 120 ரூபா கிலோமீட்டருக்கு, ஜிஎஸ்டி 40 ரூபா, இது 160 ரூபா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக போட்டு வாங்கலாம். பில்லு அதுக்கு தனியாக தான், அதுக்கு தனி இதே வந்து ஜிஎஸ்டிக்கு போடலாம், எல்லாம் செய்யலாம், நாமளே பண்ணலாம். ஆனால் தயவுசெய்து நான் ஒருத்தன் பிழைக்கிறதுக்கோசரம் உங்களெல்லாம் வந்து இது பண்ணல. நான் போன வீடியோவுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா வண்டியை நிறுத்திவிட்டேன். நான் சொந்த வாடகை தான் ஓட்டிகிட்டுருக்கிறேன். அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் பிழைக்கிறதுல எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. டிரைவருக்கு நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வேறு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இந்த தொழிலை இன்னும் மென்மேலும் உயர்த்தி இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து 100 ரூபா வருமானம்னா அடுத்த வருஷம் 110 ரூபாயாக இருக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் 120 ரூபாயாக இருக்கணும். அப்போ தான் இந்த பொருளாதாரமெல்லாம் விலை உயர்ந்து போயிட்டுருக்கிறதுக்கு ஈடுகட்ட முடியும். எல்லா விலைவாசியும் உயர்ந்துட்டு போகும். ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் மட்டும் இருக்கிற வாடகையை குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னா அப்புறம் எப்படி நஷ்டம் வராது இருக்கும்? என்னை வந்து நினைக்கிறீங்களா நான் மட்டும் பொழைச்சிக்கணும்னு நினச்சி பேசுகிறதா நினைக்கிறீங்களா? நீங்களே ஒரு நினச்சி பாருங்கள். 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வாடகை எவ்வளவு? அதுக்கு முன்னே 10 வருஷம் விடுங்க. அப்போ ட்ராக்கு வந்து அதிகம் இல்லை, அதை விடுங்க. ஒரே ஒரு ட்ராக்கு தான், பாரதி ட்ராக் இருந்துச்சு. அப்போ வந்து ஓரளவு கட்டுப்படி ஆச்சு. அவங்களாம் வந்து கமிஷன் வந்து ரொம்ப கம்மி பர்சன்ட் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. 5% 10%க்குள்ளே தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ட்ராக்கு வந்து 5% வாங்கினாவே அவங்களுக்கு போதும். அதிகம் 5% வாங்க சொல்லு, தாராளமாக வந்து இதே வாடகையில் ஓட்டலாம். யாராவது 5% வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 25-30% போயிட்டுருக்குது. அது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஓலாவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், டிரைவருங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி, ஏன்னா ஒருத்தரால் இது செய்கிற வேலை கிடையாது. இது அனைவரும் சேர்ந்தால் இது வெற்றி நிச்சயம். ஆகவே டிரைவராகிய உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஒற்றுமையாக இருந்து ஒரு சங்கத்தில் இணைஞ்சு இந்த சங்கத்துக்கு வலியுறுத்தி முதல்ல இந்த சங்கத்தில் இருக்கிறவங்கள தலைமை வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுத்ததுனால் இந்த யாருமே வந்து ஓட்டக்கூடாது. இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே யாரும் ட்ராக்கில் போடாதீங்கப்பா, எல்லாம் அங்கங்கே நெல்லுங்கன்னா அவங்க அவசரத்துக்கு கஸ்டமர் வந்து போகிறவங்க போயே தீருவாங்க. இல்லை நான் நடந்து போகிறேன்னு சொல்லி போகிறவங்களாம் யாரும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு அதுக்காக நான் வந்து 100 ரூபா 200 ரூபா சேர்த்து வாங்க சொல்லலை. இப்போ 120 ரூபா வாங்க, 100 ரூபா போடுறோமா, ஒரு 130 ரூபா போடு, இல்லை 150 ரூபா போடு. ஓரளவுக்கு டிரைவர் கொஞ்சம் கடமலாக போவான். அதுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுங்க நம்ம டிரைவர் ஆகிய நண்பர்களே. ஒன்றும் இல்லைதா, இந்த ஒரு மைக்கு வந்து ஆன்லைனில் வந்து இது பண்ணேன். இதை வந்து செக் பண்ணி வந்து அவன் வந்து அனுப்பக்கூடாதா? இப்போ நான் ஒயரை போட்டு தான் நான் வந்து வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஹெட்ஃபோனில்.
மைக் ஆர்டர் பண்ணேன். இது என்னமோ இந்த மைக்கை வச்சு நான் வீடியோ போட்டு ரொம்ப லட்சமாக சம்பாரித்து அப்படியே முதலமைச்சராகி அப்படியே பிரதமராகி பெரிய பெரிய ஆளாக ஆயிரம்னு பொறாமையில் வந்து அப்படி பண்ணணும்லான்னு தெரியல. இது சும்மா ஒரு மைக்கை வந்து இதே வந்து ஒழுங்காக தரம் பார்த்து கொடுக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அந்த மாதிரி என்னை எவ்வளவோ சொல்லலாம் நம்ம தொழிலில். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க டிரைவர்களே. உங்களை ஓட்ட வேணான்னு அதெல்லாம் என்ன கமெண்ட்டாக நான் பார்த்தேன். நிறையா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எல்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க. எனக்காக நான் ஒருத்தருக்காகலாம் நான் சொல்லலை. நான் எந்த விதத்தில் வேணாலும் நான் வந்து ஒரு வண்டியை மட்டும் ஓட்டி நான் வந்து சம்பாரித்து பொழப்பு நடத்துகிறவன் இல்லை. நான் வந்து 2-3 தொழில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால் அது எப்படி வேணாலும் நான் இது பண்ணிடுவேன். இந்த தொழிலை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும். இந்த தொழிலே லட்சமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. மறுபடியும் பழைய டிரைவர்கள்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் போட்டேன். தயவுசெய்து இதில் யாராவது இதில் ஏதாவது மனம் கஷ்டப்படுற மாதிரியோ வேறு யாரையாவது நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படி பேசியிருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து கொண்டு, இந்த வீடியோ முழுக்க நமக்காகத்தான் அப்படி நினச்சி நீங்கள் வந்து மறுபடியும் கமெண்டில் போடுங்க. என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.